பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சிறுபான்மையினரை புறக்கணித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதான கட்சிகளான பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. லோக் ஜனசக்தி 29 தொகுதிகளில் களம் காண்கிறது. 2020ஆம் ஆண்டு தேர்தலை போன்றே இந்த முறையும் ஒரு இஸ்லாமிய வேட்பாளருக்கும் பாஜகவில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. பாஜகவை போன்ற அதன் கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளமும் சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தியும் இஸ்லாமியர்களை புறக்கணித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு 11 இஸ்லாமிய வேட்பாளர்களை களமிறக்கிய நிதிஷ்குமார் கட்சி இந்த முறை 101 தொகுதிகளில் வெறும் 4 பேருக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்துள்ளது. கடந்த முறை 135 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட சிராக் பாஸ்வானின் கட்சியில் 7 இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. தற்போது ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு மட்டும் வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. பீகாரில் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 18% உள்ள இஸ்லாமியர்களை பாஜக கூட்டணி புறக்கணித்திருப்பது சிறுபான்மை மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் போஜ்புரி திரைத்துறையை சேர்ந்த நட்சத்திரங்கள் மற்றும் இணையத்தில் பிரபலமான பாடகி மைதிலி தாக்கூர் போன்றோருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வாய்ப்பளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.